ஹாய், இப்போ வந்து தேஞ்சூர் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கேன்வாஸ் எடுத்திருக்கேன். நான் இப்போ வந்து ட்ரேஸ் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி கீழே எல்லோ கார்பன் வச்சுட்டு நம்ம எந்த ஃபோட்டோவை நம்ம வந்து ட்ரேஸ் எடுக்கணுமோ அதை எடுத்துடலாம். ஆக்சுவலாக இதை நான் வந்து செஞ்சு சப்மிட் பண்ணணும், அதை ஒரு வீடியோவை எடுத்துடலாமே அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். இந்த மெத்தட் ரொம்ப புதுசாக இருக்குது. ட்ரேஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி கிளிப்போ ஏதாவது பெண்ணோ ஏதோ ஒன்று வச்சு நல்லா அசையாமல் நீங்கள் வச்சு எடுக்கணும். நீங்கள் ட்ரேஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக எடுத்துடாமல் இதெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கிளிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக நான் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த கிளிப்பை வந்து நான் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ கலர் பண்ணிடலாம். இப்போது நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன், பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரெட் கலர் எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் ரெட் கலர் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக பிளாக் கலரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஷேடோ கிடைக்கணும். ரொம்ப டார்க்காக வேணாம், கொஞ்சமாக இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இது ரொம்ப டார்க்காக இருக்கும், அதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இது ரெண்டும் ஒரே மாதிரி ஷேடு தான். அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பேலட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பிளாக் வந்து நான் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரெட்டு கூட. இப்போ நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம். அவுட்லைன் ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நம்ம ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டே எல்லா பெயிண்ட்டும் கலந்து வச்சுக்காமல் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். ஒயிட் கலர் தெரியக்கூடாது. ஒயிட் கலர் தெரியாமல் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி பேக்ரவுண்டை வந்து செட் பண்ணிக்கலாம். பிளாக் கலரும் பிளைனாக பிளாக் கலர் மட்டும் அடிக்கிறனாலும் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கோட்டிங் வந்து டபுள் கோட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கோட் கொடுத்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கோட் கொடுத்துடலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு எல்லாம் இந்த லிக்விட் எம்ப்ராய்டரி இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இது வந்து கோல்டு கலர் வந்து எடுத்திருக்கேன். கிளிட்டர் கிடையாது, கிளிட்டர் இல்லாமல் அவுட்லைன் வந்து போட்டிருக்கேன். 3D அவுட்லைன் வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு அப்படியே இதுக்கு மேலே வந்து ட்ரா பண்ணிடலாம். நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து டபுள் கோட்டாக கொடுக்கணும். இதுவுமே அது எந்த ஷேப்புக்கு நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோமோ அதே இதுக்கு போட்டுடலாம். அது மேலேயே போடணும், டபுள் லேயர் வரணும். அது மேலேயே போட்டோம்னா நல்லா திக்காக வரும். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். டபுள் கோட்டிங் கொடுத்துடணும் எல்லாத்துலேயுமே. தெரியுதா? ஜென்ரலாக கிளாஸ் பெயிண்டிங் அந்த மாதிரி தான் செய்வாங்க. இது வந்து இந்த லிக்விட் எம்ப்ராய்டரி வச்சு போடுறது, அவுட்லைனை வச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக அவுட்லைன் வந்து கொடுத்து முடிச்சிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக அந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து வச்சாச்சு. கோல்டன் கலர் வச்சு இந்த பார்டருக்குமே கொடுத்துட்டேன். நான் ஃபேஸ்க்கு இந்த மாலைக்கு மட்டும் கொடுக்கல. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா,
கிளாஸ் கலர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அந்த இடத்துல எல்லாம் ஸ்டோன் வச்சோன்னா எந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டுமோ அது மாதிரி கலர் கலராக நம்ம வந்து அந்த லிக்விடை வந்து ஊற்றிடலாம். ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்படி டேப் பண்ணாலே போதும், இப்படி தட்டினாலே போயிடும். ஒரு கிளாத்தில் தட்டுங்க. இந்த கேப்பில் ஃபில் பண்ணிடலாம். நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும், கொஞ்சமாக விடணும், இல்லைன்னா நிறையா வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குட்டியாக ஏர் பபிள் இருக்கு. இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு எடுத்துடலாம். அதை இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இது மாதிரி நம்ம எங்கெல்லாம் நம்ம ஸ்டோன் ஒட்டணும்னு ஆசைப்படுறோமோ அந்த இடத்துல நமக்கு இஷ்டப்பட்ட கலர்ஸ் வந்து க்ரீனு, ரெட்டு, பிங்க்கு, ப்ளூ, இந்த மாதிரி எல்லா கலரும் நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். இது மாதிரி ஃபில் பண்ணிட்டு வரலாம். இப்போ நான் ரெட் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சமாக அப்ளை பண்ணணும், இல்லைன்னா ஓரம் வழிஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி கலர்ஸ் நான் வந்து எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணிட்டேன். நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் கோல்டன் கலர் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நார்மலாக இருக்கிற கோல்டன் கலர் எடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த இருக்கிற இடம் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. நீங்கள் இதில் வந்து தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ண வேணாம். மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ப்ரஷ்ஷை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல ஃபில் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரஷ்ஷை வந்து எடுத்துக்கோங்க. டைரெக்டாகவே நம்ம அப்ளை பண்ணிடலாம். எங்கெல்லாம் அந்த மாதிரி ஒயிட் கலராக இருக்குதோ அந்த இடம் ஃபுல்லாக கோல்டன் கலர் வச்சு அப்ளை பண்ணிடலாம். டேஞ்சூர் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு டிராயிங் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ட்ரேஸ் பண்ணி நம்ம செய்யலாம். இதுன்னு இல்லை, எல்லா பெயிண்டிங்குமே நம்ம கற்றுக்கலாம். கிளாஸ் கலர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு 2 தடவை அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குது. காய விட்டு இந்த பாருங்கள், ரெட் கலர்லாம் ரொம்ப அழகாக தெரியுது. கேப் ஃபுல்லாகவே நம்ம கோல்டனை வந்து அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். ஒரு பக்கம் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு பண்ணலாம். இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டே கொடுக்கும்போது பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு அதில் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். அப்படி போட்டதுனால உங்களுக்கு வந்து ஸ்கொயர் அந்த பாக்ஸ் மாதிரி தெரியும். அது இன்னும் நல்லா அழகாக தெரியும். ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கும். நான் அந்த இடத்துல கிளாஸ் கலர் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோன்ஸை கூட நீங்கள் வாங்கி ஒட்டிடலாம்.
நான் கிளாஸ் கலர் வேணுங்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த இடம் எல்லாமே நீங்கள் ஸ்டோன் வாங்கி கலர் கலராக ஸ்டோன்ஸையும் ஒட்டி வைக்கலாம். ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு இடம் கூட நமக்கு ஒயிட் கலர் இல்லை. அடுத்து ஃபேஸு, இந்த மாலை, இது ரெண்டு மட்டும் பார்க்கலாம். அடுத்து ஓவராலாக இந்த மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாலை போர்ஷனை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா கொஞ்சமாக வந்து ரெட் கலர் எடுத்துக்கணும். ரெட் கலரில் வந்து ஒயிட் கலர் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் ஷேடோ வந்து கிடைக்கும். ரெட்டு வந்து ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் வந்துடும். ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம குட்டி குட்டியாக ரவுண்ட் போடலாம். இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் மாலை வரைஞ்சிடலாம். அதுக்கு இதே மாதிரி தான் நான் ஒயிட் கலர்லேயும் ரெட் கலரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் டார்க், இதை விட கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரா பண்ணுறதுக்கு 0 நம்பர் ப்ரஷ் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக ரவுண்ட் போட்டு நீங்கள் மாலை மாதிரி போட்டுடலாம். இப்படி இந்த லைன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். மாலை ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போது ஃபேஸ்க்கு போகலாம். ஃபேஸில் வந்துட்டு நம்ம அவுட்லைன் வந்து பிளாக் கலரில் கொடுத்துடலாம். அதையுமே இந்த 0 நம்பர் ப்ரஷ்ஷை வச்சு கொடுத்துடலாம். பிளாக் கலரில் கொடுக்குறேன். இந்த மாதிரி லைன்ஸ் போடுறதுக்கு 0 நம்பர் தான் நல்லா இருக்கும். ப்ரஷ்ஷு தின் லைனாக வேணுங்கிறதுக்கு 0 தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு இந்த போர்ஷனுக்கும் இந்த நாமத்துக்கும் நம்ம ஒயிட் கலர் வந்து அடிச்சிடலாம். டைரெக்டாகவே அப்ளை பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் அந்த 0 நம்பர் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணியாச்சு. நாமத்தில் இந்த இடத்துல நான் மறுபடியும் இந்த கோல்டு கலர் கிளிட்டரை வச்சுட்டு ஒரு நாமம் மாதிரி போட்டு அதில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் ரெட் கலர். இதை ஃபுல்லாக முடிச்சிடலாம். அப்ளை பண்ணி நாம அடித்து முடிச்சாச்சு. அடுத்த லிப்ஸ்க்கு வரலாம். ரெட் கலர் அப்ளை பண்ணிடுறேன். லிப்ஸ் ஃபுல்லாக அடிச்சிட்டேன்.
இப்போ ஃபேஸ் கண்ணு இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் பிளாக்கே ஒயிட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு அப்ளை பண்ணிடலாம். இந்த லைன்லேயே போட்டு முடிச்சிடலாம். இந்த மூக்கு வந்து ஃபில் பண்ணியாச்சு. அப்போ ஃபேஸ் ஃபுல்லாக வச்சிடலாம். லைன் பை லைனாக போட்டுடலாம். இந்த பிளாக்கையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதே இதை தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. கண்லேயும் இந்த இடத்துல அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த இடத்துல இந்த ஷேடிங் வரணும்னா மறுபடியும் நான் கூட கொஞ்சம் வெள்ளை கலர் பெயிண்ட்டும் பிளாக் கலர் ரொம்ப கம்மியாகவும் ஒயிட் கொஞ்சம் கூட வச்சு ஒரு டச்சப் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் தஞ்சூர் பெயிண்டிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி கேன்வாஷ் கிடைக்கல அப்படின்னா OHP ஷீட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.